ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொழுக்கட்டை பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். எப்படி டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம தேங்காய் பாலில் பண்ண போகிறோம். தேங்காய் பாலும் அப்புறம் புட்டரிசி, அதாவது சிவப்பு அரிசி இருக்குல்ல, அந்த இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒயிட் பச்சரிசிலே நான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப போட்டு தண்ணி கொதிக்க வச்சு மாவு இதெல்லாம் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் நான் ஈஸியாகவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பூர்ணமும் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நட்ஸில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நட்ஸில் பண்ணுறதுனால ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் பூர்ணத்துக்கு தேவையானது எல்லாம் சொல்லிடுறேன். இப்போ பாதாம் வந்து நான் தேவையானது பாதாம், முந்திரி, திராட்சை, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, 2 ஏலக்காய். நான் அப்படி கொஞ்சோளு குவான்டிட்டிக்காக நான் கொஞ்சோளு எடுத்திருக்கேன். தேங்காயும் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் நெய்யில் நீங்கள் எல்லாம் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. தனித்தனியாக கூட வறுக்க வேண்டாம். 1 ஸ்பூன் நெய்யில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மொத்தமாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நான் போட்டு அரைச்சி இந்த மாதிரி நான் ஒரு கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். நான் நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தி வேணுமா நீங்கள் ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க எல்லாத்துக்குள்ளேயும். இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். வெள்ளை பச்சரிசி இருக்குல்ல, அதில் நான் பண்ணியிருக்கேன். இப்போ புட்டரிசி மாவில் நம்ம எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்க வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம புட்டரிசி மாவு 1 கப் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான வந்து உப்பு வந்து ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கணும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க எடுத்து வச்சுருக்கேன். 2 கரண்டி தண்ணி ஊற்றிருக்கோம், 1 கரண்டி தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நான் ஊற்றுறேன் தேங்காய் பால். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பதம் கரெக்டாக இருக்குன்னா நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பதம் பார்க்கும்போது நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே நம்ம கையில் மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக நான் தேங்காய் பால் 2.5 கரண்டி நான் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். நீங்கள் கையிலே மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு பதம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். சாஃப்டாகவே பிசையலாம். இது கரெக்டாக இருக்குது. இனி வேறு தண்ணி தேங்காய் பால்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், போதும். அதே மாதிரி தான் அந்த வெள்ளை பச்சரிசி மாவு அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சேம் மெத்தட் தான். 2மே நம்ம பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்றதுல தான் நான் வந்து அதுவும் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஆனால் சிவப்பு புட்டரிசி மாவில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். 2 இதில் 2மே ஒரு கலர் வெரிஷன் இருக்கும். அதனால் ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும், இது வந்து நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஸோ 2மே பண்ணி கொடுங்க. சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். இது கரெக்டாக இருக்குது இந்த பதம். நான் வந்து அச்செல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து எனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு என்னமோ சின்ன சின்னதாக வச்சா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சின்னதாக கொடுத்தோம்னா டக்குன்னு வாயில் எடுத்து போட்டுக்குவோம் ஃபுல்லாக. அப்போ ஃபுல்லாக நம்ம போடும்போது தான் அந்த பூரணம் மாவெல்லாம் கரெக்டாக இருக்கும். மாவு கம்மியாக இருக்கணும், பூரணமும் கொஞ்சம் ஜாஸ்தி பூரணம் தெரியணும். மாவு சின்னதாக வச்சா தான் நல்லாயிருக்கும். குட்டி குட்டி பாலாக எடுத்துகிட்டு பூரணம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா அப்படியே ஃபுல்லாகவே ரவுண்ட் சிம்பிளாக போய் பண்ணுங்க. எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். குட்டியாக எடுத்துகிட்டு ரவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், சீடை மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அந்த ரவுண்டாக வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப்பில் எடுத்திருக்கேன்.
உங்களுக்கு அச்சில் வைக்கிறதுனாலும் அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் அச்சு. நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி குவான்டிட்டியில் கொஞ்சமாக தான் நான் பூர்ணம் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு எனக்கு இவ்வளோ தான் கரெக்டாக வந்தது. சின்ன சின்னதாக போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் ரொம்ப. இப்போ நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால சாஃப்டாக வரும். நிறைய எடுக்க வேண்டாம். ஒரு 3 கரண்டி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி பார்த்துக்கோங்க, ஏன்னா கொதிக்கிற தண்ணி நமக்கு வேணும். அதனால் அது கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் ஒரு 2லேருந்து ஒரு 3 கரண்டி போட்டுக்கலாம். இங்கே குவான்டிட்டி ஜாஸ்தியாக வேணுமா நீங்கள் எனக்கு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறதுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் சின்னதாக தான் வச்சுருக்கேன், சின்ன சின்ன உருண்டையாக இருக்குது. சீக்கிரமாகவே குக் ஆயிரும். எனக்கு இப்போ 7 மினிட்ஸ் ஆயிருக்கு. கரெக்டாக 7 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துடலாம். வெந்திருக்குமா வேகலைன்றலாம் டவுட்டே இல்லை. 7 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துடலாம். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நட்ஸில் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? பூரணம் தெரியுது. ஸோ நல்லாயிருக்கும். பூரணம் தெரியுற நட்ஸில் நம்ம பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல? டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இன்னொன்று கூட கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நட்ஸில் இருக்கிறதுனால நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மாவுமே நம்ம தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணியிருக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மெயினாக அந்த பூர்ணத்தில் எள்ளோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். நீங்கள் இந்த சிவப்பரிசியில் பண்ணியிருக்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.